வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஒரு சம்பவத்தை வந்து பேசுகிறாரு. பயங்கர ஷாக்காக இருக்குது. ஏன் இந்த ஒரு விபரீத முடிவு? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் இது வரைக்கும் கேப்டன் ஆகாமல் தான் இருக்கீங்க. நீங்கள் கேப்டன் ஆனால் எப்படி இந்த பிக் பாஸ் வீடியோ இருக்கும்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்குது. ஏன்னா இவருக்குன்னு தனியாக ரசிகர் பட்டார் இருக்காங்க. அவங்க வந்து இவரோட கேப்டன்ஷிப்பை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் கேப்டன் ஆனாலும் என்னை நாமினேட் பண்ண முடியாது, எதுக்கு எனக்கு ரெண்டுமே. அது மட்டும் இல்லாமல் சாட்சனை வந்துட்டு ஆல்ரெடி அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை. ஒரு நாள் நான் என்கிட்ட கேட்டா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு வேணும்னு, நான் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது, அதை நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, ஆனால் அதை வந்து நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் டஃப் ஃபைட் கொடுப்பேன் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில். ஆனால் அவளுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு டஃப்பை கொடுக்க மாட்டேன், அதில் நான் தோற்று போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் வந்து சவுந்தரகிட்டையும் அப்புறமா ரயான் ஜாக்லின் கிட்ட என்னையா சொல்கிற, இந்த விஷயம் முதல்ல உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஜாக்லினும் ரயானும் சௌந்தர்யாவும் பேசும்போது ஜாக்லின் கையில் சத்தியம் வாங்கியிருப்பாங்க, சௌந்தர்யா கையில், இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே தான் இருக்கணும், அவன் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொன்னான். இங்கே வந்துட்டு யார் இந்த விஷயத்தை எடுத்தாங்கன்னு தெரியல, இவர் தான் வந்து யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்கிறாரு. இப்போ எதுக்கு வந்து சௌந்தர்யா கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தோணுனாலும் இங்கே வந்து அவரோட மைண்டில் இருக்கிற அந்த நல்ல விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறார். அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜெஃப்ரியை விட சாச்சனா வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டை வந்து எடுத்துகிட்டு போவாங்களா கேட்டிங்கன்னா, நல்லா எடுத்துகிட்டு போகலான்னு தெரியாது, ஆனால் பயங்கர கான்ட்ரவர்சியாக போகும், அது மாட்டுக்கிட்டே கிடையாது. ஜெஃப்ரி ஜாலியாக எடுத்துகிட்டு போய்ட்டு போல் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவார். ஆனால் சாச்சனா அஜ்ஜோ, ஏற்கனவே ராணியம்மா ஒரு பட்டம் கொடுத்ததுக்கே வந்துட்டு அவங்க ஆட்டம் இருக்கே, இன்னும் இந்த கேப்டன்ஷிப் மட்டும் கிடச்சிருச்சுன்னா போச்சு, அந்த மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே ஜெஃப்ரி எடுத்தது விபரீத முடிவு மாதிரி உங்களுக்கு தோணுதா இல்லையா? எனக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய விபரீத முடிவு. அதே மாதிரி இவர் கிடைச்ச ஒரு சான்ஸு, இங்கே வந்து அதை விட்டு கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவரோட தலைமையில் தான் இந்த பிக் பாஸ் வீடு நடக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.